பல மீட்டர் உயரத்துக்கு எழுந்த வெள்ளம் மின்னல் வேகத்தில் பாய்ந்து நகரங்களை நொடிப்பொழுதில் மூழ்கடித்து கொத்து கொத்தாக மக்களை பலி கொண்ட கோரச் சம்பவம் நேபாளத்தில் நடந்திருக்கும் நிலையில் மீண்டும் பெருவெள்ள பாதிப்பு ஏற்படலாம் என்று விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. நேற்று காலை இந்தியா நேபாள எல்லையை ஒட்டி திபெத் பகுதியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 4.9 பதிவாகியது. இந்த நிலநடுக்கத்தால் இமயமலையில் உள்ள பனிப்பாறை ஏரியில் உடைப்பு ஏற்பட்டதாகவும் அதனால் நேபாளத்தின் போதே கோஷி ஆற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகளில் நேபாளம், இந்தியா மற்றும் சீனாவின் மீட்புப் படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இதுவரை 150க்கும் மேற்பட்ட உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. மேலும் 900க்கும் மேற்பட்டோர் மாயமாகியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நேபாளத்துக்கு சுற்றுலா சென்ற 80க்கும் மேற்பட்ட தமிழர்கள் உட்பட 130க்கும் மேற்பட்ட இந்தியர்களின் நிலை என்ன என்பது குறித்தும் இதுவரை தகவல் தெரியவில்லை. இந்த வெள்ளத்தின் தாக்கம் இந்திய எல்லைப் பகுதிகளிலும் எதிரொலிக்கக்கூடும் என அச்சம் தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக போதை கோஷி ஆற்றின் துணை நதிகள் பீகார் மாநிலத்திற்குள் பாய்வதால் பீகார் மற்றும் அருணாச்சல பிரதேசம் உள்ளிட்ட எல்லைப் பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அதிகாரிகள் அதிதீவிர எச்சரிக்கையோடு வைக்கப்பட்டிருக்கின்றனர். இந்நிலையில் இமயமலை பகுதி முழுவதும் உள்ள மலைச்சூழல்கள், பனியாறுகள், காலநிலை மாற்றம் மற்றும் பேரிடர் அபாயங்கள் குறித்து ஆய்வு செய்யும் முன்னணி அறிவியல் நிறுவனங்களில் ஒன்றான சர்வதேச ஒருங்கிணைந்த மலை மேம்பாட்டு மையமான நேபாள சீன எல்லையில் ஆற்றில் 2வது பெருவெள்ளம் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக எச்சரித்துள்ளது. இதுகுறித்து பேசியுள்ள அந்த அமைப்பின் காலநிலை மற்றும் சுற்றுச்சூழல் இடர்பிரிவின் தலைவர் கியாங்கோங் ஜாங், லெண்டே கோலோவில் ஏற்பட்ட பனிச்சரிவே இதற்கு காரணமாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. ஆனால் அதற்கான காரணம் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை என்றார். நேபாள சீன எல்லையில் ஆற்றின் மேல் பகுதியில் ஒரு தடை இன்னும் நீடிப்பதாக தெரிகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட பகுதியில் 2வது வெள்ளம் ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும் கரையோர பகுதி மக்களும் மீட்புப் படையினரும் எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். நேற்று ஏற்பட்ட பெருவெள்ளத்தின் தாக்கமே இன்னும் குறையாத நிலையில் மீண்டும் ஒரு பெருவெள்ளம் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்திருப்பது அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது.